Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நல்ல ஒரு கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடந்த 2 வாரங்களா நம்ம சேனல்ல Diwali recipes, sweets and snacks எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ரெசிபியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். இந்த கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடாவை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோல பார்க்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா பண்றதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, நீங்க கடையில வாங்குன அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். பட் சலிச்சு சேர்த்துக்கோங்க. அதோடவே 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை மிக்ஸியில் அரைச்சிட்டு நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. இதோட உருக்குன வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாகவே பெருங்காயத்தூள். அப்புறமா எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை மிக்சியில் ஒரு சுத்து விட்டு போடணும். இப்போ இதை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்படாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை போட்டுட்டு கொஞ்சோண்டு இதுலேயே மாவு எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் போட்டு அரைச்சிட்டோன்னா நமக்கு நைஸாக அரைப்பட்டுரும். ஸோ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட அந்த பூண்டு சேர்த்ததே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் சூடான எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஸோ இது எதுக்காக ஊற்றுறோன்னா நல்லா மொறுன்னு வரும் இந்த மாதிரி ஊற்றுனா. அப்புறமா இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரும். ஸோ இப்போது நம்ம தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த முறுக்கு பிளிகிற அச்சில் இந்த ரிப்பன் பக்கோடாக்குன்னு இருக்கிற அச்சு இருக்கு இல்லைங்களா, இதை போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்ததாக மாவை உள்ளே பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு டைரெக்டாக ஆயிலில் நம்ம பிழிய போகிறோம். ஆயிலை நல்லா மீடியமாக சூடு பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சிடலாம். ஸோ அளவளவாக பிழிஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பப்பிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்தடுத்த பேட்ச் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளோட ரிப்பன் பக்கோடா இப்போ ரெடி. இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடாவை நீங்களும் இந்த தீபாவளிக்கு வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோடு சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நிக்கிஸ் கிச்சன் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த சந்தோஷத்தோட நிக்கிஸ் கிச்சனில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற தீபாவளி ரெசிபீஸ் எல்லாத்தையுமே டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.